டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வந்த கருடன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரகனின்ட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் மொத்தம் 3 முக்கியமான கேரக்டர் இருக்குது. அதில் ஒன்று தான் சசிகுமார். அவர் ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சுன்னு ஓரளவுக்கு வசதியாகவே இருக்கார். அவரோட உயிர் நண்பன் உன்னி முகுந்தன், இவர் ஒரு வாழ்ந்து கட்ட ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர்கிட்ட சின்னதுலேருந்தே ஒரு நன்றி கடனுக்காக தீவிர விசுவாசியாக வளர்றாரு சூரி. இந்த சூரி கேரக்டரு உன்னிமுகதனுக்காக உயிரியே கொடுக்குற கேரக்டராக இருக்கும். உன்னிமுகதன் சின்னதாக பண பிரச்சனை வந்துடுது. அதை அவர் சமாளிக்கிறேன்ட்டு சின்னதாக தப்பு பண்ணிடுறாரு. அது வெட்டு குத்து கொலான்னு போய் முடிஞ்சிடுது. இந்த சமயத்தில் உண்மை பக்கம் நிற்கிறதா அல்லது விஸ்வாசி பக்கம் நிற்கிறதான்ற அப்படின்ற குழப்பத்திலேயே சூரி என்ன முடிவு எடுத்தாருன்றது தான் இந்த கருடனோட மொத்த கதையே. இந்த மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் போக போக ஸ்பீட் ஏறி இன்ட்ரோல்லாம் சும்மா ஹை பாயிண்டில் நிறுத்திடுவாங்க. செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் போக போக லாஸ்ட் 30 மினிட்ஸ் அடிச்சுன்னு ஒருக்கிட்டு இருப்பாங்க. இன்ட்ரோல் கிளைமேக்ஸ் இது ரெண்டுமே பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். சூரி பெர்ஃபார்மன்ஸில் கலக்கிட்டு இருப்பார். ஸ்டார்டிங்கில் கிணத்து பக்கத்தில் ஒரு காமெடி வரும். அந்த ஒரே ஒரு காமெடி சீன்ஸ் தான் இந்த படத்தில். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாகவே தான் இருக்கும். சூரியை பார்க்குறப்போ எந்த ஒரு இடத்துலையும் இவர் ஒரு காமெடி ஆக்டர்ன்ற ஃபீலே உங்களுக்கு வராது. லென்த்தான டைலாக்கெல்லாம் மூச்சு விடாமல் பேசியிருப்பார். அது எல்லாமே நல்லாவே இருந்தது. சசிகுமார், உன்னி முகுந்தன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருந்தது. இவனோட பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருந்தது. இந்த படத்தில் அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ரத்தம் தெரிகிற மாதிரியான சீன்ஸ் நிறையவே இருக்குது. படத்தோட டியூரேஷனும் 2.25 மணி நேரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் guys.